இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம எம்எம் நகர், அதாவது 17வது வார்டில் எம்எம் நகர் இருக்கு. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லே அவுட் இன் ஒசூர். இன்னைக்கு கார்பரேஷன் ஆயிடுச்சு, எல்லாம் இன்னைக்கு டெவலப் ஆயிடுது. ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால் நாங்கள் புதுசாக அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நியூலி எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து புதுசாக ஹோர்டிங் வச்சிருக்கிறோம். அசோசியேஷன் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை இனாகிரேட் பண்ணுறதுக்கு நம்மளோட கார்பரேஷன் கமிஷனர் மிஸ்டர் முகமது அவரை கூப்பிட்டோம். வந்தார், வந்து ப்ரோக்ராமை சிறப்பிச்சுட்டு போயிருக்காரு. எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, இங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். மெயினாக சாலை வசதி, மெயின் ரோடை தவிர மற்ற ரோடு எல்லாமே இஷ்யூஸ் தான். எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம், பல இடத்துல ரோடே போடல. அதுல இந்த பாதாள சாக்கடைன்றதுல நோண்டி எல்லாம் ரொம்ப வீணா போச்சு. நாங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளில வர முடியல. அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்கு. இன்னொன்று வந்து சாக்கடை இல்லை. பாதாள சாக்கடை வந்து வரதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். பட் இருக்கிற சாக்கடையே வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே மூடி கிடக்குது. நிறைய இடத்துல தண்ணி வெளியில போக மாட்டேங்குது. இன்னொரு மெயின் இஷ்யூ, தலை விரிச்சு ஆடுறது வந்து குடிநீர் இஷ்யூ. தண்ணியே இல்லை இங்கே. 15 days ஒன்ஸ் 20 days ஒன்ஸ் தான் தண்ணி வருது. அதனால இங்க இருக்க ரெசிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது ஒரு மெயின் இஷ்யூ. இன்னொன்று வந்து எங்களுக்குன்னு ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, ஒரு பப்ளிக் ஏரியான்னு எதுவுமே இல்லை. ஒரு கோயில் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ எதுவுமே கிடையாது எம்எம் நகர்ல. ஒரே ஒரு இடம் இருக்கு. அது வந்து நம்ம கார்பரேஷன் வந்து குப்பை செக்ரிகேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்னு வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் அதை வந்து மீட்டு கொடுங்க, நீங்க வேற இடத்துல மாத்திக்கோங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு வந்து அந்த இடம் ஒரு பார்க்கிங் ஏரியா, ஒரு பார்க் மாதிரி டெவலப் பண்ணி கொடுங்க ரிக்வஸ்ட் பண்ணோம். அவர் பண்ணித்தரேன்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. ஸோ ஹி ஹஸ் அஷ்யூர்ட். ஸோ அது பண்ணி கொடுப்பாரு. வேற இஷ்யூஸ் வந்து இந்த குப்பைங்க போடுறதுக்கு ஒரு பர்டிகுலர் இடம் வந்து எங்களுக்கு வேணும். எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி இருக்காம செக்ரிகேட் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கணும். அது ஒன்று. மற்றபடி நிறைய சின்ன சின்ன இஷ்யூஸ், மெயினாக சிசிடிவி இஷ்யூஸ் வேணும். எங்களுக்கு சிசிடிவி இல்லை இங்கே. ஸோ யார் வரா போறா இந்த ஏரியாவில் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் வேற வேற ஏரியாவில் இங்கே வராங்க, நியூசன்ஸ் பண்றாங்க. அதை எங்களால் கேட்க முடியல, ஏன்னா எங்களுக்கு சிசிடிவி கிடையாது, எதுவுமே பண்ண முடியல. இன்னொன்று, போலீஸ் பீட் வேணும் இந்த இடத்துக்கு. போலீஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு போனாங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக வைக்க போறோம். தயவு செஞ்சு கார்பரேஷன் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். இங்க இருக்க கவுன்சிலர் நாகராஜ்ட்டையும் சொல்லியிருக்கிறோம், அவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவரும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. இருந்தாலும் நாங்கள் வந்து எம்எல்ஏ எம்பி கிட்ட அட்ரஸ் பண்ண போறோம். இதை நீங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். அதான் நான் கேட்டுக்கிறோம். நன்றி, தேங்க்யூ.